வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம கேட்க போகிறது பத்மஸ்ரீ விருது வாங்கின திரு வேல்முருகன் அவர்களுடன் நமது நிலைய இயக்குனர் திரு ராஜாராம் அவர்கள் நடத்திய நேர்காணல். சில கருவிகள் தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். அதில் முதன்மை தப்பு தான். ஆமாம் ஆமாம், அதை மறுக்க முடியுன்றதுக்கு ஒரு தப்புன்றதுக்கு ஒரு தவறுன்ற மாதிரியான ஒரு இது பொருள் இருக்குது தமிழில். ஆமாம், ஆனால் இது தப்புன்னு அடிக்கிறோன்றதுனால அது பெயர் சொல் காரண பெயர் அதான். இன்னொன்று பறைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் பறைன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அது பறைன்னா என்ன சொல்லுதல். அதான் அதான் இது சபை வணக்கம், அதாவது மாதா பிதா குருன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 3 அடிக்குள்ள அவங்க எல்லாத்தையும் கும்பிட்டேன். சரி, நீங்கள் மனசார ஆமாம் அப்படி வணங்கி நிகழ்ச்சி தொட்டுலாம் கும்பிட மாட்டேன், மனசு நினச்சிட்டு வணக்கம். ஆமாம், இதுதான் இதுக்கான மரியாதை. ஆனால் அதே மாதிரி அடிச்சு விட்டு மறைஞ்சு படித்தாலும் திருப்பி இதை அடிச்சிடுவேன். அது ஒரு நாள் கூட பிடிச்சா அடிக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு உயிர் இல்லை. அப்போ அந்த அடியை சின்ன பிள்ளை அடிச்சடி சங் சன சங் சஞ்சன சங் நக்கு சன் நக்கு சன் நக்கு சன. ஓடுவான், இங்கேருந்து அங்கே ஓடுவான், அங்கேருந்து ஓடுவான். ஓடுற ஆட்டம் அழகாக இருக்கும். அப்படி போய் ரவுண்டில் நல்லா திரும்புவான். எவ்வளோ அம்சமாக இருக்குது அந்த அடி. அப்படி இருக்குது, அப்படி அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த 1984 வைதை கண்ண படம் இப்போ அந்த அடியை அடிச்சிட்டேன் அப்பயே. இது அப்பயே அடிச்சாச்சு. இது தாண்டவத்தடி, தாண்டவம் ஆடுறதுக்கான அடி. உக்கர தாண்டது வேற, உக்கர தாண்டவம் இது தாண்டவம் அடி. அப்போ ஒரு செதுக்கான அடிகள் இருக்குது. இது கர்நாடிக் இருக்குது. ஆமாம், இது இப்போ சாமி அடி, 3 சாமி அடின்னு சொல்லுவான். முதல்ல அடிச்ச அடி சேவகனையா அவன் சொல்லி கொடுத்த அடி. மூணு சாமி அடின்னு சொல்லுவோம். இதில் சில மாவட்ட அடியேட்டு இருக்குது, அந்த மாதிரி அடியெல்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ நல்ல விசேஷங்களுக்கும் தப்பு பயன்படுத்துகிறோம். ஆமாம், கொஞ்சம் வருத்தமான நிகழ்வுகளுக்கும் இது பயன்படுத்தும். ஆமாம், அந்த ரெண்டுக்கும் எப்படி வேறுபாடு காமிக்கிறீங்க? ஆமாம், அது சாமி அடி. இப்போ இறப்பு விழா, அது சாவுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் இறப்பு விழா. துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுதான் சொன்னல. இப்போ ஏன் சொன்னல, இப்போ விஷயம் இது வைத்தியப்பறை, செய்தி சொல்கிறதுக்கான பறை, காப்பாற்ற பறைன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஆஜிப்பான் ஜன் சனக்கண்ண ஜன் சனக்கண்ண ஜன் சனக்கண்ண ஜன் சன ஜன் சனக்கண்ண ஜன் சச்சன ஜன் சனக்கண்ண ஜன் சச்சனன்னு இருக்குது, அடிப்போம். இது சாவு அடி இங்கிட்டு, இதே அடி திருநெல்வேலி தூத்துக்குடி போயிடுச்சுன்னா சாமி அடி. சுடலை மாடி சாமின்னுவாங்க. சுடலைன்னா சுடுகாட்டை சம்மந்தப்பட்டது.
அடிப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு அடி இருக்குது, ஜன் ஜன்னா ஜன்னக் ஜன் ஜன்னா ஜன் ஜன்னா ச ச ஜன் ஜன்னா ஜன்னக் ஜன் ஜன்னா ஜன் ஜன்னா ச சன். இதில் வந்து நான் சொல்லளவு உருவாக்கியிருக்கேன், சொல்லவும் சொல்லி. செத்தனா இன்னைக்கு நான் செத்தனா ச ச செத்தனா இன்னைக்கு நான் செத்தனா சரின்னு சொல்லலாம். அது உருட்டு சொல்ல அடிக்கலாம். அதில் உருட்டு சொல்லு. செத்தனா இன்னைக்கு நான் செத்தனா ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கலாம். அது நீங்கள் சொல்லிட்டு அது அந்த செயல்முறை காட்டுறப்ப அது நல்லா அந்த புரியுது நமக்கு, ஒவ்வொரு அடிக்கும் உண்டான அந்த உயிரோட்டம் நல்லா தெரியுது. அப்புறம் நேற்று இருந்தவை இன்னைக்கு தான், இன்னைக்கு இருந்தவை நாளைக்கு தான் சொல்லி சஞ்சனா 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 அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து சும்மா ஒருத்தவங்க வந்து போய் வந்துட்டு ஏய் இதெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கண்டு முப்பது கவுரு முப்பது கண்டு கண்ணு தும்பு முப்பது அறா அப்படின்றது. இது எப்படி அடிக்கிறது, அதையும் அடிச்சிருக்காங்க. கண்டு 30 கவுரு 30 கண்டு கண்டு தும்பு 30. கண்டு 30 கவுரு 30 கண்டு கண்டு தும்பு 30. ஆமாம், ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இது இருக்குது, சடங்கு வழிபாடு இருக்குது. இல்லாத வந்து இதெல்லாம் ஜதி அடித்து ஆடியாச்சுன்னா பெரிய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இதெல்லாம் கேள்வி ஆனத்தில் வாடிச்சு பழகிருக்கேன். நீங்கள் அந்த வாடிப்பட்டி போனப்போ முதல்ல ஒரு ஒரு குறுகலான இடத்துல வாசிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு குறுகலான இடத்துல வாசிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அது ஞாபகம் இருக்கா? அப்போ அது அடிக்க முடியும்? புரியல. வாடிப்பட்டியில் நீங்கள் சின்ன வயசில் முதல்ல போகிறப்ப அந்த சந்துக்குள்ளார குறுகலான இடத்துல மட்டப்பாறையில் அது கொஞ்சம் அது ஒரு ஆட்டம். மாமா செல்வராசு வாத்தியா இருக்காது, அவங்களாம் நான் வந்து குருநாதரை ஏற்றுக்கிட்டேன். அதே தான். ஆமாம். இது வந்து இந்த பயிர் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் வர மாதிரி இப்போ அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்காவில் வந்து ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்போ அங்கே வந்து நம்மளுடைய அடி அங்கே இருக்குது, அவன் எங்கிட்ட இருக்கு அப்படின்றான். அடி இருக்குது. ஆமாம், இல்லைடா இது எங்கடா இருக்கு இங்கே இருக்கடா அப்படின்றான். அப்போ அவங்க சாவுக்கு அடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க, நாங்கள் சாவுக்கு அடிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதையும் ஒரு சடங்கு வழிபாடாக வந்து நாங்கள் வழி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு தமிழுடைய பண்பாடு அப்போ அவங்களோட சொல்கிறோம். தமிழனுடைய பண்பாடே வந்து ஆடி பாடி கொண்டாடுவது தானே. அது இறப்ப காது குத்தாலும் சரி கருமாயாக இருந்தாலும் எதுவும் எல்லாமே வந்து சடங்கு வழிபாடுகள். இது வந்து துக்க வீடு, துக்க வழிபாடுகள். ஆடம்பர திருவிழா வழிபாடு தானே, பரிமாற்றம் தானே. பரிமாற்றங்களுடைய சம்பந்தப்பட்ட கருவி பறை. அந்த தகவல் சொல்கிறதுக்கு அடிகள் சொன்னீங்கல்ல முதல்ல? ஆமாம், தகவல் சொல்கிறது வந்து இப்போ வந்து ஒரு செய்தி சொல்ல போகிறோம். அந்த மாதிரி வந்து இப்போ அதாவது அறிவிப்பது என்னவென்றால், இந்த ஊருக்கு அம்மா இன்னைக்கு நம்ம ஊருக்கு அம்மா உடைய போகுது, அதெல்லாம் வந்து உஷாராக இருக்கு சாமியோ. தண்டோரா போடுறது தான், அதான் செய்தி சொல்கிறது. அப்புறம் வந்து ஒரு போர் நடக்கும்போது அதுக்கு வந்து வீர நட ஒரு போருக்கு நடக்கும்போது அது ஒரு கம்பீரமாக போவாங்க. ஏதோ அப்போ அந்த அடியை பார்த்து எல்லாம் போர் நடக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இதாக சொல்லிட்டு ஆளில் வந்து இதாக வாங்க. ஒவ்வொருடைய சடங்கு ஒவ்வொரு அடிக்கும் பயங்கரமான விஷயங்கள் இருக்குது.
இவர் தான் முதல்ல பறையடிச்சு போய் தான் முதல்ல செய்தியை சொல்லணும். ரெண்டாவது மன்னர் வேட்டை போய் தானே, எந்த ஆயுதமும் கிடையாது. ஆமாம் ஆமாம் 2 குச்சி தான். ஆமாம் ஆமாம் அந்த குச்சின்னு ஒன்று தான் எனக்கு அப்புறம் தான் வந்து அவங்களாம் வருவாங்க, மன்னர்கள் பின்னாடி காவலர்கள் வருவாங்க, அவருக்கு மன்னர் வருவார், அதே தான் அவங்க வந்து வேட்டையாடுவாங்க. இவங்க தானே முன்னாடி ஓடணும். கண்டிப்பாக. இந்த குச்சி எதில் பண்ணுறீங்க? ஒன்று மூங்கில் மாதிரி தெரியுது. அது மூங்கில். சரி, இப்போ நாங்கள் வந்து இது வந்து உருட்டுக்கட்டை இதில் பண்ணுறோம். ஆமாம், குச்சி, அதாவது புரசங்குச்சி, வேப்பங்குச்சி, அப்புறம் வந்து மாவட்ட இதான பேர்கள் இருக்குது. வந்து கொய்யா குச்சி போடலாம், லவா குச்சியில் போடலாம். அப்புறம் இப்போ வந்து சீமக்கருவில், மதுரைப்புறம் சீமக்கருவில் எங்கிட்டு உடமரம்னு சொல்லுவாங்க, இங்கிட்டு வேலிக்கருவில்ன்றாங்க. அதேமாதிரி சென்னை சைடு இங்கிட்டு திருநெல்வேலி சைடு வந்து உடமரம், தஞ்சாவூர் சைடு இங்கிட்ட போயாச்சுன்னா, இங்கிட்டு வந்து வேலிக்காத்தான்னு சொல்கிறாங்க சென்னை சைடு போயாச்சுன்னா. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. நாங்கள் முதல்ல அடித்தது விளக்கமார் குச்சி, நான் சின்ன பிள்ளை அடித்தது. சரி. ரெண்டாவது அதெல்லாம் வந்து வீட்டுக்கு போய் குச்சி வேலை பண்ணிட்டு வைவாங்க. நான் இல்லைனா சொல்லிட்டு பொம்பளை வைவாங்க முடியலன்னு சொல்லிட்டு, இல்லைனா எங்கே போனாலும் பொம்பளை வைலான்னு சொல்லிட்டு வைவான்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். சைக்கிள் போக்ஸ் கம்பி, அது உடையாதுல்ல, 2 ஒரு பிடிக்க மாதிரி 2 போக்ஸ் அடிக்கிறது, அது ஒரு சவுண்டாக இருக்கும். சரி. அப்படி வந்து நாங்கள் போய் கட்டி போட்டு அரிசி முடிச்சு டீ ஷாப்பில் வந்து சொல்லிட்டா சுடுது, நல்லா சுடுதுன்னு சொல்லிட்டு இது நல்லா சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் 3வது பனைமட்டை. பனைமட்டை நார்மலாக வளைக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு சுண்டு குச்சி, 4வது என்ன குச்சி, சுண்டு குச்சியில் வந்து இது மூங்கில் குச்சி. மூங்கில் குச்சி தான் செடியாகி போச்சு, ஸ்டாண்டர்டாக போச்சு. சரி. அப்போ வந்து இது வந்து பெரம்பு போட்டு வாசிக்கிறாங்க. பெரம்புட்டுனா தஞ்சாவூர் சைடு வாசிப்பாங்க. ஏன் அவங்களோட தவுளோட சேர்ந்து வாசிக்கிறதுனால வந்து அடி அதுக்கு அடக்கி வாசிக்கிறதுக்காக அதில் போட்டிருக்காங்க. இது வந்து அடக்காத அடி, வெளியே தாப்பில் கேட்கறது, அந்த சவுண்டு கம்மியை பிடிச்சி அடிக்கிறது, இது பிடிக்காம விட்டு ஓப்பன். ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த பறையுடைய அந்த வளையம் இருக்குல்ல, ஆமாம், அதில் தான் நம்ம தோல் இழுத்து கட்டி உள்ளே ஒட்ட வச்சிடணும். அந்த வளையம் எந்த இதில் செய்கிறாங்க? இது வந்து வேப்பம் வர வேறு, மண்ணுக்குள்ளே வரும்ல வேறு. ஆமாம், அந்த வேறு ஏன் போகிறோம்னா அது வந்து வெயிட்டாகவும் இருக்காது, உடையாது சீக்கிரம். சரி. நல்ல நாளமும் கிடைக்கும். இப்போ வேர்கள்லாம் கிடைக்கிறப்ப மேலே அறுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன மரத்திலே வந்து அறுத்துக்கிட்டாங்க. இப்போ முதல்ல வந்து வேப்ப மரம் வேறு, அது பிளா வேறு, பூவரசு. அது மரத்துக்கு மரம் நாதம் வேறுபடுமா? ஆமாம், வேறு பிளாமரம் வேறுபடுது, பூவரசு தனியாக வேறுபடுது, இது வேறுபடுது. ஆனால் இருக்கு அதே மாதிரி முதல்ல வந்து பெரும்பறை, சுலகுப்பறை. ஆமாம், அதில் வந்து பேஸும் கிடைக்கும், டாப்பும் கிடைக்கும். ஆமாம், நம்ம தமிழுடைய பண்பாடு இதுதான். உரிமை, முரசு இதுதான் வச்சு வாசிருக்காங்க. இந்த ட்ரம்மு வந்து இந்த ஆங்கிலேயர் வேலை வந்த பிறகு தான் வந்த பிறகு அந்த இது பயன்படுத்திருக்காங்க. உரிமைக்கும் ஒரு தனி பெரிய எல்லாமே உரிமையிலையும். ஆமாம், இப்போ மலைக்கல்லன் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து கரகமே ஆனது உரிமைக்கு பறந்து நாடி இருக்காங்க. இப்போ தான் செம்பு, முதல்ல பானையில் 48 நாள் விரதம் இருந்தால் கரகத்தை தூக்கணும். அதே தான் இந்த பறையும் அப்படி தான் தொட்டிருக்காங்க. இப்போ தான் குளிக்காமல் தொடுறாங்க. ஆனால் வந்து இதை வந்து தெய்வமாக நினைக்கணும். முதல்ல இந்த கலையை வளர்க்குறதுக்கான வழி என்ன, இதை மேலே கொண்டு கொடுக்கான வழி என்னுடைய நோக்கமாக தான். வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வளர்ந்து சந்தோஷம் பண்ணிட்டேன். உயிர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உயிர் கொடுத்தா உயிர் பொருட்களையும் உயிர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வாரி எனக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக என்ன மனசில் நினைக்கிறது கண்டிப்பாக செயல்பாடு எல்லாமே நடக்குது. என்ன நினைக்கிறேன்னா எல்லா பேரும் சொன்னாங்க, என்ன இப்படி இவ்வளோ பெரிய கலைஞராக இருக்கேன் நடந்தால் போகணும்னு சொன்னாங்க. எனக்கு இல்லையா அவசியத்தி, மனசு இருக்குது, பணம் இல்லையே, என்ன செய்கிறது? எல்லாரும் காரில் போடுறாங்க வர்றாங்க. நான் இன்னமும் இந்த பிளாட்பாரத்தை வண்டியெல்லாம் போகிறது படுத்துட்டு தான் வருவேன் போவேன். அப்புறம் இப்போ அது பஸ் வந்து போனால் பஸ்ஸில் வருவேன், இல்லைன்னா ட்ரெயின் தான், லோக்கல் ட்ரெயினாக வர்றது. பாத்ரூமுக்கெல்லாம் உட்காந்து வருவேன். வரும் அடுத்த கட்டம் முன்னேற்றங்கள்லாம் என்ன நிறையா வரும். ஆமாம், நிறையா வந்து இந்த கலை. இப்போ இந்த இதுக்கு உண்டான அந்த அடிக்கிற பரப்பு அது எந்த இதில் என்ன வகையான தோலில் பண்ணுறீங்க? எருமை கண்டுக்குட்டி இது முதல்ல வந்து நாங்களாம் வாங்கி முளை கட்டுவோம், முளை கட்டுதல்ன்றுவோம். அது எப்படி முளை கட்டுதான்? இழுத்து கட்டுறது, விறப்பு சுருங்கு இல்லாமல் நல்லா வந்து கழுத்தை அடிச்சு விட்டு வாழையும் அடிச்சுட்டு 4 கால் எடுத்து அடிச்சுட்டு சுற்றி இழுத்து அடிப்போம். முளை கட்டி குச்சியை வெட்டி அடிப்போம். இப்போ ஆணி வச்சு தரையில் முளை கட்டி. ஆமாம், அந்த முளை கட்டுறதான் முளை கட்டுறதுன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், முளை கட்டுன்னு சொல்கிறோம்ல, அதான் அந்த மாடு கூட கட்டுறவங்க முளை கட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி முளை கட்டுறது கட்டி காயாம பிறகு அப்புறம் வந்து காயாம இருக்க சாம்பலை போடுவோம், அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக காஞ்சிரும். அப்புறம் என்ன செய்வோம், இந்த தோலை வச்சு அளவு வச்சு அறுத்துருவோம்.
அறுத்து விட்டு முதல்ல முழுசாக எடுப்போம். முதல்ல வந்து மூங்கிலே குச்சி இப்படி செஞ்சுக்கிட்டு அதில் சாம்பலை போட்டு தள்ளுவான். தள்ள முடியாது, நைஸாக நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து கத்தியை வச்சு எடுக்கணும். இப்போ சரி, இப்போ வந்து தோலை அளவு கட்டை வச்சு அளவு வறுத்து அப்படியே இப்படி எடுத்துடுறது. அப்புறம் பைப்பு வச்சு இந்த பைப்பில் ரவுண்டு பைப்பில் இதை வச்சு இப்படி எடுக்கிறது. அப்படியெல்லாம் பழகிட்டாங்க. இப்போ வந்துச்சு, இப்போ நாகரிகம் மாறிக்கிட்டு இருக்கு. செயற்கை. ஆமாம், இது வந்து புளியங்கொட்டை பசை. இது ஒட்டுறது வந்து புளியங்கொட்டை இருக்குல்ல, புளியங்கொட்டையை தட்டி ஊற போட்டுருவோம். சரி, தட்டி ஊற போட்டு அரைப்பேன், நைஸாக அரைச்சிடுவோம். சரி, அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எப்படி பதமாக வேணுமா, இலக்கமாக வேணுமா, கட்டியாக வேணுமான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சிக்கிறது. ஓ, இது ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறது புளியங்கொட்டை பசை. ஆமாம், புளியங்கொட்டை பசை தான். இது வந்து இதுக்கு மட்டும் பயனும் இல்லை, மனிதனுடைய எலும்பு உடஞ்சாலும் கூட அதைத்தான் வச்சு ஒட்டியிருக்காம முதல்ல. அதுதான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். எலும்புக்கு முக்கியமானது அதுதான். சரி சரி, லேஸ் பண்ண கருவி. புளிய முத்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், எலும்பு உடஞ்சாலும் கூட கட்டுங்க பார்ப்பான், சேர்ந்துக்கணும்ல. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காதுல்ல புளிய முத்துல. சரி சரி, ஆமாம், புதிய தகவல் அது. நல்ல இது. ஆனால் இது வந்து அந்த மேல் பரப்பு, அதான் முன்பரப்பில் வந்து ஒரு வளைவாக தான் இருக்கும் இதுங்க பறையனுடைய அமைப்பு. பறை வந்து தன் வளைவில் பார்த்து எடுத்து தான் அது நல்லா மரத்தை வச்சு அந்த ஆசு அடிப்பாங்க. 4 ஆசு இருக்குது, 3 ஆசு இருக்குது. 3 ஆசு அளவுக்கு வச்சு அதை வந்து மட்டப்பட்டுட்டு இதை வரிவிடுவாங்க. வரிவிட்டு இது அளவுக்கு இப்படி அறுத்துறாங்க. இப்போ அறுக்க முதல்ல வந்து அறுக்க மாட்டாங்க, உளியில் செதுக்குவாங்க. ஓ சரி. அப்போ வந்து வேறு மரங்கள் நிறையா வந்து களைக்குள்ள அதிகமாக கிடையாது. அப்போ வெட்டுற மரம்லாம் 100 வருஷம் மொத்தத்துக்கு குறைஞ்ச வெட்ட மாட்டாங்க. விளைஞ்ச மரத்தை தான் வெட்டுவாங்க. இப்போ தான் பிஞ்சை கிஞ்சை வெட்டுறாங்க. முதல்ல வந்து ஆள் ஜனத்தொகை கம்மி, மரங்கள் நிறையா. அப்போ 100 வருஷத்து மரத்தை இருப்பாங்க. பார்த்தா எல்லாமே வைரமாக இருக்கும். அப்புறம் காலகட்ட போக்கில் இப்போ தான் பிஞ்செல்லாம் இருக்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ அப்படி தேவைப்படுதுன்னா வீடுகள் பெருத்து போய்கிட்டு வீட்டுக்கு நிலை வேணுமே. இப்போ எங்கே போகிறது? 100 வருஷத்துக்கு தாங்க முடியுமா? முடியாது. நம்ம தலைமுறை 2 தலைமுறை முடிஞ்சிடும். எல்லாம் விரைவாயிட்டு, வாழ்க்கையும் விரைவாயிடுச்சு. ஆமாங்க ஆமாய்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. ஒரு நல்ல நேரத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. பத்மஸ்ரீ விருது கிடைச்சதுக்கு நம்முடைய அஞ்சாக் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொடக்கத்திலே சொல்லியிருக்கணும், ஆனால் அது ஒரு வழக்கமான சடங்கு ரீதியான ஒரு தொடக்கமாக அமைஞ்சிருமேன்றனால அதை நம்ம முதல்ல சொல்லலை. நிகழ்ச்சியினுடைய நிறைவில் சொல்கிறோம். நீங்கள் நம்முடைய ஒளிபரப்பு பகுதியிலேயே உங்களுடைய மனைவியினுடைய ஊரம் இருக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து வரணும். நம்ம பகுதிகளில் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த இசைக்கருவியை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய வானொலியை நீங்கள் வந்து ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக. ஏன்னால் நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லையா, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நிலையத்தை நிறையா பயன்படுத்துங்க நீங்களும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு? முதல்ல வந்து நான் யார் என்னன்னு சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து முழு பேர் வேல்முருகன். மக்களால் வச்ச பேர் வந்து குட்டவாத்தி, குட்டவேலு, குட்டவாத்தி, வேலு ஆசான். அப்படி பண்ணும்போது என்னோடய கலைக்குழு பேர் வந்து சமர் கலைக்குழு. சமர் கலைக்குழு. எங்கள் ஐயாவுடைய பேர் ராமையா, எங்கள் அம்மாவோட பேர் பந்தானம். என் கூட பிறந்தவங்க 5 பேர். என் அண்ணன் ஒருத்தர் மனோகரன், அக்கா பேர் இந்திராணி, இன்னொரு தங்கச்சி பேர் விஜயலட்சுமி, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து ஜெயந்தி. எனக்கு என் பிள்ளைங்க 3 பேர், ஒரு பையன் 2 பொண்ணு. பையன் பேர் முனீஸ்வரன், இது பறைவாசிக்கிறார், 3ஆம் தலைமுறை. பொண்ணு வந்து செல்வின்றவங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க, கோயில் கபாலீஸ்வரர் கோயிலில் வேலை பார்க்குறாங்க, இளநிலை வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று முதல் பட்டதாரி எங்கள் வீட்டில். 4 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் 4 வருஷம் இப்போ படித்து முடிய போகுது. சரி, அது முதல் பட்டதாரியை பார்க்கப்பா, அது பெரிய ஒரு விஷயம். அப்புறம் அதே மாதிரி நிறையா பேர்கள் வந்து உழைக்கிறாங்க. இப்போ வந்து கலை வந்து நிறையா பறையோடைய அருமை தெரிஞ்சு போச்சு, பறையோட விஷயம் தெரிஞ்சு போச்சு, பரவலாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இது இறப்புக்கு மட்டும் சாவு கழிக்கணும்னு சொல்லக்கூடாது, சாவுன்னு சொல்லக்கூடாதுன்றேன். ஏன் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து சாவுன்னு சொன்னால் ஏன் சூடம்பத்தி இதெல்லாம் பொறுத்தணும், அது கொண்டாட்டம் தானே. அது கொண்டாட்டம். அதுவாக அப்புறம் நீர்மாலை பிடிக்கும், பட்டைக்கெல்லாம் அடிச்சு போகிறோம்ல, இது மனிதனுடைய சடங்கு வழிபாடுகள், துக்க காரியம், துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர திருவிழா. அதே மாதிரி இன்னொன்று வந்து இப்போ பள்ளி
கல்லூரி எல்லையும் வந்து எல்லாம் வந்து பாடத்திட்டமாக கொண்டு வந்தாச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் வளர்க்குறதுக்கான அந்த கலையை வளர்க்குறதுக்கான மரபு கலையை வளர்க்குறதுக்காக பயனாக இருக்கும். அதே மாதிரி அரசு மூலயமா வந்து இசைக்கல்லூரியில் ஆசிரியர் போட்டிருக்காங்க. மரபு கலைஞர்களை போட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். போடணும், அதை என்னுடைய விவசாய. ஏன்னா வந்து மரபு கலைஞர்கள் தான் அந்த அனுபவங்கள் தெரியும், எவ்வளோ துன்பங்கள் வேணும்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எங்களை மாதிரி கலைஞர்கிட்ட பயிற்சி எடுத்து அவங்கள உருவாக்கலாம். அப்போ தானே வந்து அவங்களுடைய பிள்ளைகளும் சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை வாத்தியாராக போய் பயிற்சி கொடுக்க போகிறாரு, அந்த மாதிரி அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும்ல. அப்போ பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைகளை வந்து இன்னும் வந்து வளர்க்கிற பிறகு எவ்வளோ பேர் ஆர்வப்படுவாங்க. ஆனால் அடிக்க முடியாது, ஏன்னா அடித்தா வையோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது கருவி. ஜாதி மதமெல்லாம் கிடையாது. ஒரு படிப்பு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ ஜாதி மதம் கிடையாது படிப்புக்கு. அதேமாதிரி கடவுள் கும்பிட்றதுக்கு ஜாதி மதம் கிடையாது. கலையும் அப்படி தானே, அதே மாதிரி தான் கலையும். மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி. மனிதனை வந்து மிருகமும் மனிதன் உலக அந்த காலத்தில் எந்த ஜாதியை பார்த்தா மிருகம் கிடைக்கும்? இல்லை இல்லை, அதை அடிக்கிறது காப்பாற்றி தமிழ் அடிக்கணும், காப்பாற்றலாம் பயன்படுத்திருக்கான். அதுதான் வந்து இப்போ வந்து கலை வளர்ந்து வந்து இருக்குது. இப்போ இசைக்கல்லூரியில் வந்து ஆசிரியர் போடணும். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த கலையை வளர்க்குறதுக்கு, அதே மாதிரி இந்த பழைய தயார் பண்ணி கொடுக்குறது, இந்த கலைஞர் என்னுடைய கலைக்குழுக்களுக்கும் ஒரு பயணம் இருக்கும். வந்து இன்னும் இன்னும் கொண்டு வரக்கான அந்த அந்த கற்பித்து கொடுப்பதற்குண்டான ஒரு முதல் நிலை களமாக நீங்கள் நம்ம வானொலியை பயன்படுத்தலாம். சந்தோஷம், அது சொல்லிட்டீங்க, அது பெரிய விஷயம். தாராளமாக நிறைஞ்சு மனம் நிறைஞ்சு. ஏன்னா அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் வந்து எனக்கு ஒரு 35 ஆண்டு கால வானொலி அனுபவம், நிறைய இடங்கள் பயணப்பட்டிருக்கோம், நிறைய அரங்குகள்லாம் பார்த்துருக்குறோம். சமுதாய வானொலிக்கு இப்படி ஒரு உலகத்தரத்தில் அவங்க அரங்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு நல்ல நிறைந்த மனசை காமிக்குது. அதனால் அப்படி ஒரு அருமையான இடத்துல நீங்களும் இந்த மனம் நிறைந்த ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆமாங்க, அதற்கான கடமை நீங்கள் நம்ம வானொலியை தாராளமாக பயன்படுத்த. சந்தோஷம்யா. முதல் வானொலியை பயன்படுத்த ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த விருதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு முதல்ல வந்து தமிழக அரசு ஐயா முதலமைச்சருக்கும் நம்ம கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாரத பிரதமர் ஐயா அவங்களுக்கும், ஆனால் அவங்க தான் இந்த பறைக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி இந்த கல்லூரியிலையும் பயிற்சிகள் கொடுக்க உதவினா வந்து எங்களை பயன்படுத்தினா ஒரு நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அது மாதிரி ஒரு உண்மையிலே வந்து இது ஒரு பயிற்சி களமாக ஆரம்பிச்சுனீங்க, ஒரு களம் பெரிய பெரிய விஷயம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு சின்ன ஒரு அடியில் தான் தொடங்கி இருக்குது. அது மாதிரி நம்முடைய வானொலி அதற்கு ஒரு அந்த முதல் கட்ட படியாக இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு விருப்பத்தை தான் நம்ம உங்கள்கிட்ட வச்சுருக்குறோம். நீங்கள் தாராளமாக உங்களுடைய பயணத்தை இங்கேருந்தே தொடங்கலாம். நீங்கள் நிச்சயமையா, என்னுடைய வளர்க்குறதே என்னுடைய நோக்கமே, வளர்ப்போம்யா. கண்டிப்பாக. ரொம்ப மகிழ்ச்சிங்க. விருது பெற்றமைக்கு வாழ்த்துக்கள். இன்னும் 3 விருது இருக்குது. நீங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் அதையும் நீங்கள் பெறணுன்றது, பாரத ரத்னா வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த விருது பயணம்ன்றது அமையட்டும். அது உண்டான வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறோம். நன்றிங்க. நேயர்களே, இப்போ நம்ம கேட்டது பத்மஸ்ரீ விருது வாங்கின திரு வேல்முருகன் அவர்களுடைய நேர்காணலில்